ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் சகி ஒருங்கிணைந்த சேவை மையங்களில் தற்போது வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தற்போது பார்த்திங்கன்னா சகி ஒருங்கிணைந்த சேவை மையங்களில் வழக்கு பணியாளர், பாதுகாவலர், பல்நோக்கு உதவியாளர் இந்த பணிகளுக்கு தான் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா மார்ச் 20, 2025 ஈவினிங் 5:45 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதனால் நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சகி ஒருங்கிணைந்த சேவை மையங்களில் பெண்கள் மட்டும்தான் பணி செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது வழக்கு பணியாளர், பாதுகாவலர், பல்நோக்கு உதவியாளர் இந்த 3 வகையான பணிகளுக்கும் பெண்களே மட்டும்தான் தேர்வு செய்ய போகிறாங்க. அதனால் ஆண்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வழக்கு பணியாளர் இந்த வேலைவாய்ப்புக்கு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். டோட்டல் வேக்கன்சி 5 கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பேச்சுலர் டிகிரி லாவில் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா சோசியல் ஒர்க்கர் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா சோசியாலஜி இது மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குறிப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். மந்த்லி சேலரியாக 18,000 கிடைக்கும். இதில் உங்களுக்கு பணி என்னவாக இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்மந்தப்பட்ட அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களில் குறைந்தபட்சம் 3 வருடம் பணிபுரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூரை சேர்ந்தவருக்கு முன்னுரிமை தருவாங்க. 24 மணி நேரம் சுழற்சி முறையில் நீங்கள் பணியாற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாதுகாவலர் இந்த வேலைவாய்ப்புக்கு 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அதுக்கடுத்து குறிப்பை பொறுத்த வரைக்கும் மந்த்லி சேலரியாக உங்களுக்கு 12,000 கிடைக்கும். ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். மாவட்ட அளவில் அரசு சாரா நிறுவனத்தில் பாதுகாவலராக 2 வருடம் நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூரை சேர்ந்தவராக இருக்கணும். 24 மணி நேரம் சுழற்சி முறையில் பணியாற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பல்நோக்கு உதவியாளரை பொறுத்த வரைக்கும் 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 3 வேக்கன்சி இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அதுக்கடுத்து மந்த்லி சேலரி உங்களுக்கு 10,000 கிடைக்கும். பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்மந்தப்பட்ட அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனத்தில் பணிபுரிந்து குறைந்தபட்சம் முன்னோக்கு பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரம் சுழற்சி முறையில் நீங்கள் பணி செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டான வழக்கு பணியாளர் மற்றும் பல்நோக்கு உதவியாளர் இந்த 2 வகையான பணிகளுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், ஆண்கள் அப்ளை பண்ண வேணாம். பாதுகாவலருக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆண்களுக்கு வேக்கன்சி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பாதுகாவலருக்கு மட்டும் ஆண்கள் அப்ளை பண்ணுங்கள். பெண்கள் இந்த 3 பணிகளுக்குமே அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த வேக்கன்சிலாம் பார்த்தோம்ல, அந்த வேக்கன்சி உங்களுக்கு ஜாப் எங்கே இருக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வழக்கு பணியாளரை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல்லில் 1 வேக்கன்சி இருக்குது, பழனியில் 1 வேக்கன்சி, 2 வேக்கன்சி இருக்குது. வழக்கு பணியாளரில் பார்த்திங்கன்னா நமக்கு 2வது டைப்பில் பழனியில் 3 வேக்கன்சி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பாதுகாவலரை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல்லில் 1 வேக்கன்சி இருக்குது, பழனியில் 1 வேக்கன்சி இருக்குது. அடுத்து பல்நோக்கு உதவியாளரை பொறுத்த வரைக்கும் பழனியில் 1 வேக்கன்சி இருக்குது. அடுத்து திண்டுக்கல்லில் மற்றும் பழனியில் 1 வேக்கன்சி, மொத்தமாக 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல்லில் 3 வேக்கன்சியும் பழனியில் 7 வேக்கன்சியும் மொத்த காலி பணியிடங்கள் 10ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களுடைய நேமு, ஹஸ்பண்ட், பாதுகாவலர் நேம் எழுதிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பர்மனெண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும், அது படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாமே அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் இது டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற அனைத்து டாக்குமெண்ட்டும் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு இணைச்சி மார்ச் 20 2025 ஈவினிங்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைவாய்ப்பு செய்திகள் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் வந்து நிறைய வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரியான வேலைவாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். தேங்க்யூ.